அது கிடையாது. இந்த உலகத்துல 1 முதல் 10 வரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க. 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகம். 2 சந்திரன் சூரியன். 3 மும்மூர்த்தி தேவர்கள். 4 வேதங்கள் 4. 5 பஞ்சபூதங்கள். 6 என் மகன் சுப்பிரமணியனுக்கோ சிரம் 6. 7 சப்த கன்னிகள் 7. 8 திக்குகள். 9 நவகிரகங்கள். 10 என்றால் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேசனுக்கோ சிரம் 10. இல்லை என்றால் உங்க அண்ணன் எடுத்த தச அவதாரங்கள் 10. திரும்ப சொல்லுங்க. உன் அண்ணன் எடுத்த தச அவதாரங்கள் 10. திரும்ப சொல்லுங்க. உன் அண்ணன் எடுத்த தச அவதாரங்கள் சொல்லுங்க. ரெடியா கொண்டு வாடா. சொல்றீங்களே இதை எடுக்கட்டுமா? தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய அத வேண்டாம், 2வது சொன்னீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. உங்க அண்ணன் ஆதிமாய கண்ணனுக்கு சிரம் எடுத்த அவதாரங்கள் 10. அப்ப யார் பெருசு? அண்ணனுக்கே பெருசு. நீ பெருசா? இல்ல உங்க அண்ணனுக்கே பெருசு. இல்ல புகழ் புகழ் நீ பெருசா? இந்த உலகத்துல முதல் கடவுள் நீயா? நானே தாண்டி. ஆகாயம் பூமி நீயா? வேற யாரு? சந்திர சூரியன் நீயா? நானு. இந்த உலகத்துல பெரியவர் யார் தெரியுமா? உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? சொல்லி பார்க்கலாம். சொல்றேன். உலகத்துல முதல் கடவுள் கேட்டுங்க இவர் நாயத்தை. உலகத்துல முதல் கடவுள் இவராமா. இவரா முதல் கடவுள்? பின்ன ஆடி உலகத்துல முதல் கடவுள். ஆனா ஏன் நீ எல்லாம் எப்ப கட்டு திரியுற? கஞ்சா போறதுல நீ யார் போறோம்? நான் ஓம் போறோம். உங்க போறோம். இந்த உலகத்துல முதல் கடவுள் எங்க அண்ணன் மாயவர் கண்ணன், கோபால கண்ணன். இவருதான் முதல் கடவுள். கண்ண புரசன் நான் இருக்கிறேன். உலகத்துல முதல் கடவுள்னு இதை யாரடா சொல்ற? அண்ணனு எங்க அண்ணன் தான் பெருசு. பிறந்த இடத்துல சொல்றா. இன்னொருத்த அடி சொல்லி போடாது. ஒரே நம்ம ரூபம் மாறுமா? ஆறுடா டேங்கறா. இவனைய அது ஒன்னது என்ன சொல்றாலும் ஒன்ன சொல்றாலும் தெரியல. யார் உலகத்துல முதல்? எங்க அண்ணன் தான் முதல் கடவுள். யாயா எங்க தும்பு சேர்ந்தாயா? எங்க தும்புனாயா? எங்க அண்ணன் தானே. என்னது ஐங்கண்ணா? தும்பலையா? உன்னாலதான் இன்னைக்கு என் குடும்பமே 2வது. இப்பதான் ஈசபுட்ல பெரிய சண்டை நடக்க போகுது. இந்த உலக பிரபஞ்சத்துல முதல் கடவுள் யார் தெரியுமா? உங்க அண்ணன் சொன்னல. சொல்லு. உங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நீ சொல்லு பாருங்க. இத்தனோடு சொல்லு. நீ இவ்வளவு நேற்று இன்னைக்கு நீ பொறுமையா நேத்து. மறுமுறை கட்ட வந்து மாமைய பண்ணாத வந்து சொன்னது. எங்க படியில போங்க. இப்படி போய். அட மறுமுறை கட்ட வந்து மாமைய பண்ணாத வந்து சொன்னது. அவன கண்ணடி. ஏங்க படியலக்கு போங்க. எந்த படியலக்கு போங்க? அண்ணன் யாரு? படியலக்கு நேரமாகி விட்டது. காலம் தாமதம். ஒரு படி போயிட்டு வாங்க. அரமல்ல பத்திரமா உட்கார்ந்து படி அளக்கலனாலும் சரி. அண்ணன் யாரு? எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா? நாளை கூட படி எழுதுக்கலாங்க. அம்மா நல்லா கேளுங்க. நீங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எவருங்க? மறுமுறை கட்டவன். மாமியான்னு கூட பாக்கல. மாமியாலே பெண்ணாண்டவன். ஆனா மாமியாலே ஓத்துக்கிட்டாங்க. ஆமா. ஆனா எவாயால சொல்ல மாட்டேன். மாமியால பெண்ணாண்டு மத்தாலியும் துடுப்பாலியும் அடி வாங்கி கோபால மாதர்கள் கோபேஸ்வரிகள் துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு 5 சிறுவயதிலேயே எல்லா துணியும் பொறுக்கி போட்டு இலைய கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க அவங்க. மறுமுறை கட்டவன் மாமியா கிட்ட போன தங்கச்சி இவன் வந்து எங்க நான் இவங்க அண்ணன் முதல் கடவுளாம். 6ஆம் முதல் கடவுள். நாமங்க இதுக்கு மேல எடுத்து விடுவாங்களா உங்ககிட்ட? எங்க அண்ணமானத்து நீ வாங்கி போட்ட. நான் சும்மா விடுவனா? எப்படியா நம்ம அண்ணன் அப்பேற்பட்டவர சும்மா விடுவனா? உன்னைய சும்மா விடாத. ஓகிது தெரியுமா? இத்தனை கொண்டு சொல்றீ. ஏமா இத்தனை கொண்டு சும்மா ஏன் விடுற? சாமானத்துல விடு. இல்ல கதையில விடு. நாங்க கடவுள்டா. சரி. எங்க அண்ணன் மறுமுறை கெட்டவன், மாமியை பிண்டாண்டவன். ஆமா. ஓகிது என்ன தெரியுமா? சொல்லி பார்க்கலாம். சொல்றேன்.
சொல்லி பார்க்கலாம் என்ன பத்தி. அப்படியா? நீ எப்பேற்பட்ட ஆளு? எப்பேற்பட்டவன் சொல்லு. ஏய் என்ன இல்லைங்க, எப்பேற்பட்டவரு? என்ன அவன் கேக்குறா? பிள்ளையோட குறையுதுங்க. எங்க அண்ணனாவது முறையாக்குற பொண்ணுங்கிட்ட விளையாடினாரு புடிச்சாரு, நீ அத சொல்ற. கட்டுன பொண்டாட்டி நான் இடபாகத்துல நின்னுட்டு இருக்கிறேன். கூத்தியால தூக்கி தலை மேல உட்கார வச்சுட்டு இருக்கிற நீ எல்லாம் பேச தகுமா எங்க அண்ணனை பத்தி? நீ முதல் கடவுளா? எந்த உலகத்துல கூத்தியாவை தூக்கி தலை மேல வைப்பாங்களா ஐயா? சொல்லாயா, நீ தான் கரெக்டா நாயத்தை சொல்லுவேன். தலை மேல வச்சுக்கிறேன் சைட்ல வைக்கிறது பத்தி அந்த ஆளு புத்திய நீ முதல் கடவுளா? உலக பிரபஞ்சத்திலே தண்ணிக்கு பஞ்சம், அதனாலதான் தூக்கி அங்க வச்ச மேல. ஏன் ஒரு காதல வைக்கிறது, வாயில வைக்கிறது, மூக்குல வைக்கிறது, நெஞ்சில வைக்கிறது? ஏமா நீ அப்படின்னு இல்ல, நான் கேக்குறேன். கூத்தியால தூக்கி தலைமால வச்சுக்கிட்டாரு, நான் கேக்குறேன் இல்ல. ஏன் சாமி கூத்தியால தூக்கி தலைமால வச்சுக்கிட்டுங்கிறியா? ஒண்ணு விட்டா எங்க விடாமா? நான் கூத்தியால கங்காதேவி. ஏன் சாமி கூத்தியா வைக்க மட்டும் சரி சிரிப்புண்ட வருதா? அந்த சிறுநீர் போறதெல்லாம் விளக்கு என்னன்னு கேக்குற? ஆமா எனக்கு சொல்லு சாமி. இன்னைக்கு பூலோகத்துல மானிட மக்களாக இருந்தாலும் சரி, ஆமா தேவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காட்டு வேலை செஞ்சா உடம்புல என்ன வருது? அப்படி வேர்வையா வருது. அத மூந்து பார்த்தா கவுச்சடிக்குது. அது என்ன? அது மூத்திர என் சிரசிலே இருக்கக்கூடிய கங்காதேவி சிறுநீர் விடுவது உடல் எல்லாம் எனக்கு பாய்வதுதான் பூலோகத்துல அனைத்து மக்களுக்கும் பாய்வது. கூத்தியா பண்றவள தான் கீழே இருந்து வரைக்கும் வருதா? சரி சாமி, ஒண்ணு முடிஞ்சிருச்சுங்க. சரிங்க. இன்னொரு சந்தேகங்க. என்னங்க? அம்மா பீ எங்க போயிடும்? நாம தான் பாத்ரூம் போறோம், சோளக்காட்டுக்கு போறோம். சாமி அதுவும் மேலேயேதான் பேலும், வேற எங்க பேலும்? மேலேயே போயிடுமா? கவுச்சடிக்கு தள்ளி நில்லு சாமி. தாத்தம் முடிச்சு சாமி அது நவுந்து இல்லை சத்தா. ஏன் சாமி அதுக்கு விளக்கம் வச்சுக்கிட்டு கூத்தாடுறாளுப்பா? அதுக்கு எதுக்கு விளக்கமா? சரி சொல்லு. உடல்ல வேர்வை எல்லாம் கசிந்து முடிந்த பிறகு 4 நாளைக்கு தண்ணி ஊத்தினாலும் கை மேல சுரண்டனா என்ன வருது? ஒரு அழுக்கு வருது. அது என்ன? அது என்னன்னு என்ன கேட்டேன்? என்ன பீய கேட்டேன். அதேதான் அது. அந்த அழுக்கு தான் பீயா வருது. அழுக்கு மூந்து பார்த்தா என்ன வாசம்? கவுச்சடிக்குது. பீ கவுச்சேதான் அடிக்குது. விளக்கத்தை புரிந்து கொண்டாயா? ஆமா முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஏன் சாமி முந்திரி விட முந்தாதுன்னு ஒரு கேள்விக்கு எனக்கு நேரம் ஆகுது. சரி அப்ப கூத்து முடிஞ்சு போச்சாலும் கொட்டிக்க. அப்ப நீ நேரம் போலாம். சாமி 2 கேள்வி சொல்லிட்டுங்க. இந்த பொம்பளை வீட்டு தூரானா அது எங்க சாமி இருப்பாங்க? அது வாயில போகுது. ஏய் சாமி சாமி சொல்லன்னு வச்சுக்கா ஏத்து போடுன்னு சொல்லிட்டு போங்க. அது மங்கை பொட்டுன்னு சொன்னல, கங்கை பொட்டு. அந்த ரத்த உதரமாக போகுதுல்ல, முன்னே என்ன சொன்னேன்? நெற்றியில வைக்கிறது மங்கை பொட்டு, மேல வைக்கிறது கங்கை பொட்டு. அதுதான் என்னைக்கு நிலைக்கும். சரி சாமி, நீங்க சண்டை பண்ணுங்க. நான் போய் என்ன சொல்லிவிட்டால? நீ சொல்லு. என்ன சொல்லிவிட்டல? சொல்லிவிட்டேன். உங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அட உயிரோட கோழி குஞ்சா மயிரோட குள்ளவட்டி கொண்டடி அவர கண்ணடி. பக்கத்துல ஒரு வாகனம் வச்சுக்கிறாங்க. அத கெல்ட் வாகனங்க. கருடாழ்வார் அந்த கலையை கிட்ட சொல்லிடுறது. நீங்க என்ன வைகுந்தம் இல்ல சங்கு துபாரகள் எந்துக்கிறது. இந்த கலையை கிட்ட சொல்லி பூலோகத்துல எந்த ஒரு வீட்டுல ஒரு கோழி குஞ்சு இருந்தாலும் புடிச்சிட்டு வர சொல்லிப்படுறது. கோழி குஞ்சு புடிச்சு அந்த கழுவு என்ன பண்றது? கோழி குஞ்சு புடிச்சிட்டு போய் இவங்க அண்ணன் கிட்ட கொடுத்தாரு. இவங்க அண்ணன் கிட்ட கொடுத்தோன்னே அவங்க அண்ணன் உயிருன்னு பாக்குறது இல்ல, மயிருன்னு பாக்குறது இல்ல, தீச்சதுன்னு பாக்குறது இல்ல, உயிரோட கோழி குஞ்சு மயிரோட திங்கிறாரு. ஆமா, இப்ப கோழி குஞ்சு தின்னி கோமாளி பையன் தங்கச்சி எவ்வாய் பேசுறான். ஏன் சாமி, நான் ஒரு நாள் கரண்ட் போச்சு மந்தையில லைட்டுக்கு வந்தோன்னு வந்து பூச்சி பொறுப்பு கோழி குஞ்சு வந்துச்சு. அத நான் சோப்பா தூக்கிட்டு வந்தேன். இது ஏன் சாமி வந்து அப்படி சொல்றீங்க? கோமாளினா எங்க அண்ணன் எடுத்த அவதாரம். அந்த அவதாரத்தை நீ போட்டு உயிரோட கோழி குஞ்சு மயிரோட புடிங்கி தின்ன தங்கச்சி நீ வாய் பேசுற. கோழி குஞ்சு தின்னாரு. நீ எதை தின்ன தெரியுமா? என்ன அடிக்கணும்? நீ என்ன தின்னு சொல்லட்டுமா? சொல்றி பாக்கலாம். சொல்றேன். கல்லெடுத்து மாட்டே மரியாதை வாங்க.
முடியாது நம்ம இழுத்து கொடுங்க மரியாதை வந்துருங்க. அப்புறம் இவரு சிறுதொண்டன் ஒரு சிவபக்தரு. அவரு வீட்டுக்கு போய் இவர் வந்து சோதிக்கிறங்கிற பேர்ல அந்த சிறுதொண்ட பெத்த பையனை வெட்டி கண்ணு கறி தனியா, காது கறி தனியா, மூக்கு கறி தனியா, புள்ள கறி தின்னவர் இவரு. நீ எல்லாம் ஒரு சாமியா? எதற்காக சிறுதொண்ட வீட்டுல பிள்ளை கறி கேட்டேன்? நான் எதற்காக தின்ன அதுக்கு விளக்கத்தை நீ கேள்வி கேட்டு நான் விளக்கம் சொல்றது இல்லையா? சரி சொல்லு, என்ன விளக்கம்? சிறுதுண்ட பக்தன் யாரு? அவன் மனைவி வெங்காட்டனங்க யாரு? மகன் சீராளன் யாரு? முன்னொரு ஜென்மத்துல மகாபாரத போர்ல 18ஆம் நாள் சண்டையில 17ஆம் நாள் சண்டையில கர்ணன் தான் யாரு? கர்ணன். கர்ணன் மனைவி பொன்னுருவி, மகன் விஸ்வகேது. இவங்க 3 பேரும் விஸ்வகேதுடா. எட்டு உதச்சு போடுவோம் நம்ம மகர மேல போறோம். என்னங்க பண்றது நிக்க முடியல. இப்படி 3 பேரும் எனக்கே மறக்குது. மகாபாரதத்துல இருக்கிறாங்க. மகாபாரதத்துல 17ஆம் நாள் சண்டையில கர்ணனை மடிக்கிறாங்க. அர்ஜுனன் போட்ட பானம் மாறில மயிர்காலுக்கு ஒரு பானமா பாஞ்சிருச்சு. கடைசி வேலையில பானம் போட்டா கூட கர்ணனை கொல்ல முடியல. ஏன்? என்ன காரணம்? அவன் செய்த தான தர்மங்கள் வருவோருக்கும் போவோருக்கும் இல்லை என்று சொல்லாமல் காசு, பணம், முத்து, வைடூரியம், புஷ்பராகம் இப்படி சொல்லக்கூடிய அனைத்தையுமே வாரி வாரி தானம் செய்ததுனால அந்த தானம் இவனை வந்து தலை காக்குது. சரி சாமி, எப்படி தானம் தலை காக்குது? அப்பொழுது கடைசியா உயிரை வாங்கணும்னா பாரத போர் ஜெயிக்கணும்னா யார் சாவணும்? சாவணும். ஆதிமாய கண்ணன் பார்த்தார், இந்த ரூபத்தோடு போனா கர்ணனை கொல்ல முடியாது. அதனால ஒரு முனிவர் வேடத்திலே போய் எப்படி பிராமணர் அந்த வடிவத்திலே போய் அந்த தானத்தை தர்ம வாரி வாரி கொடுத்தார் அல்லவா, அதை தாரவாத்து வாங்கி வந்தால் கர்ணன் செத்துருவான் அப்படின்னு சொல்லி ஆதிமாய கண்ணன் ஒரு பிராமணர் வடிவத்திலே கர்ணனிடத்தில் போறார். கர்ணனிடத்தில் சென்ற உடனே கர்ணனை பார்த்து ஆதிமாய கண்ணன் கேட்கிறார், ஐயா எனக்கு ஏதாவது தானம் கொடுங்க ஐயா. அப்பொழுது கண்ணன் சொல்கிறார், எப்படி? நான் என் உயிரோ போவதும் வருவதும் தருவாயிலே நான் இருக்கிறேன். இப்பொழுது இந்த குருச்சேத்திர பீடத்திலே வந்து கேட்டா ரணகலத்துல வந்து தர்மத்தை கொடுன்னு கேட்டா நான் என்னத்தை தான தர்மமா கொடுக்க முடியும்? அப்படி என்று கர்ணன் சொன்னான். அதற்கு ஆதிமாய கண்ணன் கேட்டார், இத்தனை ஆண்டு காலமா யாராருக்கு தான தர்மம் செய்தாயோ அந்த தர்ம தேவதை எனக்கு தாரவாத்து கொடு. சரிங்க, எப்படி தர்மத்தை கொடுங்க, தாரை வாத்து கொடு. தம்மாத்து 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 அந்த தர்ம தேவதை எனக்கு தாரவாத்து கொடுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த கர்ணனாகப்பட்டவன் அந்த பிராமணர் வடிவத்திலே வந்து ஆதிமாய கண்ணன் கழுத்தில் இருக்கக்கூடிய கருகமணியை பார்த்துட்டாரு. ஓ, கருகமணிய. ஆமா. சரி. அப்பொழுது கர்ணன் கேக்குறான், எப்படி? எப்படிங்க? ஆமா, ஆதிமாய கண்ணா, உன்னுடைய சூழ்ச்சியின் கவர்நாகத்தை யாராலும் அறிய முடியாது. உன் உருவத்தை தான் மாத்தின, கழுத்தில் இருக்கக்கூடிய கருகமணியை மாத்தினியா? மாத்தலைங்க. எப்படி மாத்தலைங்க? மாத்தல. அதனால பிராமணர் வடிவத்தை விட்டு மெய்யுருவம் அடைந்த ஆதிமாய கண்ணன் அப்பொழுது எல்லும் தண்ணியும் தாரை வார்த்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதிமாய கண்ணன் கேட்டார். அதே போல நான் குடிக்கிறேன் என்று கர்ணன் சொன்னார். அப்பொழுது கர்ணன் ஒரு வார்த்தை கேட்டான். என்னன்னு கேட்டாருங்க? நான் கொடுப்பதெல்லாம் பெரியதல்ல, நீங்க கேட்ட நான் தான தர்மத்தை தாரவாத்து கொடுத்துறேன், எனக்கு இத்தோடு சாக முடிந்தது. 4ஆம் பதவி எனக்கு மோட்ச வேணும், நான் வைகுந்தம் போய் சேரணும் அப்படி என்று சொல்லி அந்த கர்ணனாகப்பட்டவன் கேட்டார். அப்பொழுது ஆதிமாய கண்ணன் சொன்னான், கர்ணா, தான தர்மங்கள் செய்வது தர்ம தேவதை எனக்கு தாரவாத்து கொடுத்தாலும் உனக்கு இதோட ஆயுசு கிடையாது. இன்னும் ஒரு ஆயுசு உனக்கு இருக்குது. இன்னொரு ஆயுசு. இப்ப நீ செத்தாலும் அடுத்த யுகத்துல நீ எல்லாத்துக்குமே காசு பணம் சொத்து சுகத்தை தான் கொடுத்த. சரி, ஏதுல? மகாபாரதத்துல யாருக்காவது அன்னம் போட்டியா? அன்ன போஜனம் யாருக்காவது ஒரு வேளை சோறு போட்டியா? இல்ல, இல்லைங்க. அதனால இன்று உனக்கு சாவு கிடையாது. இன்று செத்தால் அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் நீ பிறப்பாய். யாராக? இப்ப மனைவி, நீ மகன். இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அதே போல அடுத்த யுகத்திலயும் பிறப்பீங்க. யார் யாரு? அண்ணா கொஞ்ச நேரம் பேசாதீங்கண்ணா. கர்ணனாகப்பட்டவன் அடுத்த யுகத்துல
சிறுதுண்ட பக்தனாகவும் சரி அவன் மனைவி பொன்னுருவி வெங்காட்டு நங்கையாகவும் மகன் விஸ்வகேது சீராளனாகவும் அடுத்த ஜென்மத்துல பிறந்து அன்ன மடம் கட்டி ஆளாச்சி மணி அடித்து வருவோருக்கும் போவோருக்கும் ஒரு நாள் படிக்கு ஒருவருக்காவது இல்லை என்று சொல்லாமல் அன்னம் அளிக்க வேண்டும். சரி சாமி. அப்படி என்று ஆதிமாயா கண்ணன் சொன்னார். சொன்ன உடனே அந்த தான தர்மதேவதையை தாரவாத்து கொடுத்த உடனே கர்ணன் மாண்டு மடிந்துவிட்டார். மடிந்த பிறகு அடுத்த யுகத்தில் பிறந்தார்கள். சரி யாரு? சிறுதுண்ட பக்தன் வெங்காட்டு நங்கை சீராளன். இப்படி பிறந்து அன்ன மடம் கட்டி ஆராய்ச்சி மணி எடுத்து வருவோருக்கும் போவோருக்கும் இல்லை என்று சொல்லாமல் சாதம் அளித்தார். சரி சாமி. ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சிறுதுண்ட பக்த வருவோருக்கும் போவோருக்கும் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது அன்னபோஜனம் போடுறாரா இல்லையா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றீங்க. இத நம்ம பரிசோதிக்கணும். சரி சாமி. அதனால நான் என்ன செய்தேன், இந்த சிவபெருமான் மெய் உருவத்தை விட்டு பொய் உருவத்தோட நான் ஒரு பிராமணர் முனிவர் வடிவத்திலே போனேன். முனிவர் கோலத்துல போறீங்க? ஆமா. சரி சாமி. அந்த அன்ன மடத்துக்கு அன்னைக்கு நான் போற அன்னைக்கு மட்டும் யாரையும் வராத பண்ணிட்டேன். ஒருத்தரையும் வரக்கூடாது, போக கூடாது. அன்னைக்கு பண்டிய உடனே என்ன நடந்தது, நான் போன உடனே சரி அந்த சிறுதொண்ட பக்தமாகப்பட்ட யாருமே அன்னமடத்துக்கு வரல. அந்தி பொழுது ஆக போகுது. அந்தி பொழுது ஆவதற்குள்ள ஒருவருக்காவது சாதம் போடணும். அதனால ஊரெல்லாம் சுற்றி பார்த்து யாராவது இருந்தா அழைத்து வர கொண்டு வரலாம் அப்படி என்று சொல்லி சிறுதொண்ட பக்தன் நாடு ஊராக சென்று விட்டான். அப்பொழுது நான் எங்க போனேன், அன்னமடத்து. சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. இன்னைக்கு அன்ன மடத்துக்கு யாருமே வரல. தாங்கெல்லாம் முதல் வந்திருக்கிறீங்க. இலைய போட்டு சாப்பாடு போட்டேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெங்காட்டு நங்கை சொல்ல, சரிங்க அம்மா உன் கணவர் எங்க கூப்பிடு, ஆண்கள் இல்லாத வீட்டுல அறவே சாப்பிட மாட்டேன், சாப்பிடமான்னு நான் சொன்னேன். சரிங்க. அதற்கு என் கணவர் ஊரெல்லாம் சுற்றி யாராவது அன்ன மடத்துக்கு வருவார்களா என்று அழைத்து வர போயிருக்கிறாரு. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க வந்துருவாரு அப்படின்னு நான் இருக்க மாட்டேன். ஆற்றங்கர ஓரத்திலே சரி ஆச்சி மரத்துக்கு அடியிலே அமர்ந்திருப்பேன். உன் கணவர் வந்தார், என்னிடத்தில் வந்து என்னை அழைத்து வர சொல்லு, அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். அதே போல சிறுதொண்ட பக்தன் அன்ன மரத்துக்கு ஆத்தி மரத்துக்கு வந்தான், என்னையும் அழைத்து கொண்டு வந்தான். இலையெல்லாம் போட்டாங்க. சரிங்க. நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டேனா சாப்பிட்டேன். இலையை போட்டு உட்கார்ந்தேன். கத்திரிக்காய் காய் குழம்பு, முருங்கைக்காய் காய் குழம்பு, அவரைக்காய் காய் குழம்பு, வெண்டைக்காய் காய் குழம்பு, புடலங்காய் காய் குழம்பு, இப்படி எல்லாம் பூசணிக்காய் காய் குழம்பு, பல வகையான காய்கறிகள் எல்லாம் சமைத்து இலையிலே போட்டு வச்சுட்டாங்க. நானும் அமர்ந்துட்டேன். இலையில போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் சாப்பிடுவேன்னா கத்திரிக்காய் என்பது என்ன, எனக்கு பூசை செய்யக்கூடிய மணி. மணி கத்திரிக்காய். ஆமா. சரி சரி. வெண்டைக்காய் என்பது என் விரல். புடலங்காய் என்பது என் கால். பூசணிக்காய் என்பது என் தலை. இப்படி அனைத்து இந்த காய்கறிகள் எல்லாம் என் உடலிலே இருக்கக்கூடிய உறுப்பு. உடல்ல இருக்கிற உறுப்பு சமைச்சா நீ உனக்கு எப்படி இருக்கும்? நான் விடுவேனா? அதனால இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். என் உறுப்பை சமைத்து நான் சாப்பிடுவதாக இருந்தா நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்பயே போறேன்னு சொன்னேன். அதற்கு சொன்னார் சரி எப்படி எப்படிங்க தாங்கள் தான் இதெல்லாம் உங்களுடைய உறுப்பு என்று தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் அப்படி சொல்லி கேட்கும் பொழுது மன்னிக்கிறதுக்கு வழி இல்ல, நீ என்னதான் சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டார். ஒருத்திக்கு ஒரு மகனா இருக்கணும், 5 சிறு வயது அறியாத பாலகனா இருக்கணும். அந்த பாலகனை வெட்டி கை கறி தனியா, கால் கறி தனியா, தலைக்கறி தனியா, இப்படி எல்லாம் வகை வகையா சமைத்து வைத்தா நான் சாப்பிடறேன்னு சொன்னேன். அந்த குழந்தை வெட்டும் போது எப்படி பெற்ற தாயும் அழுக கூடாது, பெற்ற தந்தையாரும் அழுக கூடாது, அந்த குழந்தையினுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது, தாயார் சிரம் பிடிக்க தந்தையார் சிரம் அறுக்க இப்படி அறுத்து எனக்கு சமைத்து போட்டால் நான் வருவேன்னு சொன்னேன். சரிங்க. அதற்கு சிறுதொண்ட பக்தன் சொன்னான், என்னனுங்க யாராவது ஊர்ல கொண்டு போய் குழந்தை கேட்டா கொடுப்பாங்க. அதனால என்னிடத்திலே கேட்டார், வீட்டுல நெய்ய வச்சுக்கிட்டு ஊர் பூரா அலையிற இன்னைக்கு எப்படி நம்ம வீட்டுல நெய் இருக்குது, வீட்டுல வெண்ணெய் வச்சுக்கிற, ஊரு பூரா ஏப்பா நெய் கலைகிற. அதனால இந்த உன்னுடைய மகன் இருக்கிறான் பாத்தியா, சீராளன், அவனை வெட்டி பலி கொடு அப்படின்னு சொன்னேன். சரி சரி அப்படியே வெட்டி பலி கொடுத்து சமைச்சு வச்சுட்டாங்க. சரிங்க. 3 இலையை போடு, ஒண்ணு அப்பனுக்கு, ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு யாருக்கு, அம்மாவுக்கு. நான் சாப்பிட்ட உடன் அம்மா போய் சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல நாங்க அப்படித்தாங்க போறோம். வீட்டு நாய் வேணாம், இங்க நடக்கிற எங்க வீட்டு நாய். ஒரு இலை யாருக்கு, உங்களுக்கு. இன்னொரு இலை அப்பாவுக்குங்க, அப்பனுக்கு. இன்னொரு இலை அது எனக்கு தெரியாது. எந்த ஒரு வீட்லயும் நான் குழந்தைங்க இல்லாத வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன். எப்படின்னு சொல்லுறாரு, குழந்தை இல்லாத வீட்டுல சாப்பிட மாட்டேன். பெற்ற குழந்தையை வெட்டி சமைச்சாச்சு, எந்த குழந்தையை கூட்டு வந்து நிறுத்துறது அப்படி என்று சிறுதொண்டம் கேக்குறான். சரிங்க. எந்த குழந்தையை வெட்டினாயோ அந்த மகனுடைய உன் மகன் பேர் என்ன,
சீராளன் 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 3 சொல் கணவனும் மனைவியும் சேர்ந்து கூப்பிடுங்க. ஆஹா, உன் மகன் வந்தா நான் சாப்பிடுறேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேணாம் சரிங்க. அப்படின்னு சொன்னேன். கட்டிய கணவன் மனைவி இருவரும் மகனே சீராளா மகனே சீராளா என்று 3 சொல் கூப்பிட்டார்கள். சரிங்க. 3வது சொல்லுக்கெல்லாம் இறந்த மகன் மீண்டும் எழுந்து வந்தான். ஓ, எந்திரிச்சு வந்துட்டான். நான் எதுக்கு பரிசோதிச்சேன்? எதுக்குங்க? அன்னமனத்துல சாப்பாடு போடுறானா இல்லையாங்கிறது தான் நான் பரிசோதிச்சேன். ஆமாங்க. நான் பிள்ளை கறிய தின்னா இல்ல இல்ல இல்லைங்க. எந்த குழந்தை வெட்டனா அதே குழந்தை வந்துருச்சுல்ல. ஆமா ஆமாங்க. ஏண்டி கன்று ஒலி என்ன ஒலி? பாடிங்க. கன்று ஒலி. இதுக்கு மேல சும்மா வர மாட்டேன். என்ன சொல்லிவிட்டல்ல இது ஒரு விளக்கம். இந்த விளக்கத்தை நாங்களும் நான் உட்கார்ந்து கறி கேட்டுட்டு தின்னனா இருக்கோம். அந்த குழந்தை வந்துருச்சுல்ல. அப்ப எங்க அண்ணன் வந்து கோழி குஞ்சு தின்னாரா? எங்க அண்ணோட வாகனம் தின்னுச்சு. எங்க அண்ணன் அப்படி அது வாகனத்து மேல தானே ஏறிக்கிட்டு தெரியும். அப்ப நீ கேட்டது உண்மைதானே? இது ஓகேமானோட அப்ப நீ ஓகேப்பா. ஒன்னே பேர் பட்டால் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆளு? அது நம்ம ஆர்கலி மாசகண்டா தப்பப்பட்டு நம்ம ஏன் மார்கழி மாசம் கண்டா ஒரு 12 மணிக்கு மேல ஆமாங்க. வீட்டுல யாரும் நிம்மதியா தூங்குறதுக்கு இல்ல. ஆமா ஆமாங்க. ஒரு கையில சங்கு பிடிச்சிக்கிறது, ஒரு கையில சங்கு, ஒரு கையில சேவண்டி செவண்டி பிடிச்சிக்கிறது. பிடிச்சிக்கிறது. எப்படி ஒரு கையில ஊதிக்கிட்டே அடிக்கிறது. தத்தத்தான் தவுது தத்தத்தான் தவுது தத்தத்தான் அடியே ஆயா. இதோ சரி சரி பார்த்து என்னுடைய சண்டையை பார்த்து உங்க சண்டை பார்த்து ஈசமுட்டில் நடக்கிற சண்டை பார்த்து பாவா ஏற்கனவே தும்பனா சரியில்லை. அவங்களும் ஒரு பொண்ணு தான். அதனால எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு. இன்னும் கொஞ்சம் நல்லா சண்டை போடு, புருஷனை கேட்காத கேள்வி கேளுன்ட்டு. நல்லா கேளு. அவருடைய குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு குறையுமின்றி சுக சேமத்தோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் ராமோ செய்யும். 20 ரூபா உன்னை சண்டை போட சொல்லி. ஆமா ஆமா நல்லா போடு நல்லா போடு. எப்படி எங்க அண்ணன்? எப்படி எங்க அண்ணன்? மார்கழி மாசம் கண்டா தப்பு போட்டு நாசமே ஊரூரா பிச்சை எடுத்துங்கிறான். ஒரே நான் தான் பிச்சைக்காரன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் போடுறேன். நாமளாக கொப்பை கொட்டிட்டு கிடக்குறோம், வேற எதுவும் கொப்பையே கொட்ட மாட்டாங்க. எங்க அண்ணன் பிச்சைக்காரன், நீ லட்சக்காரனா? அதான் உன் ஓகே. இது என்ன தெரியுமா? என்னடி நான் சொல்றேன். எங்க அண்ணன் மார்கழி மாசத்தை பிச்சிருக்கிறாரு. நீ நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க சிரிச்சிட்டு உட்காந்து இருக்கிறேன். அப்படித்தான் புருஷன் சண்டையை பார்த்தா அப்படி சிரிப்பாங்க. பங்குனி மாசம் கண்டா புரியல அண்ணாத காவடி எடுத்துக்கிறது. அண்ணன் காவடி எடுத்துக்கிட்டு எப்படி எப்படி கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு ரைட் ரைட் போறோம். பேசி பேசி சொல்லு. என்ன சொல்லு? இல்ல எது ஆளமா எது இல்லமா எப்படி ஆயா இவர் பங்குனி மாசம் கண்டா அன்னக்காவடி எடுத்துக்கிட்டு ஊடா போய் அம்மா பிச்சை தாயே பிச்சை அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு படுக்கிறது எங்க? சத்திரம். இந்த மண்டபம் கண்ட பக்கம் எல்லாம் படுக்குது, சத்திரத்துல படுத்துக்கிறது. இப்ப நான் காவடி எடுக்கிறேன்னு சொன்னல, எப்படி நான் எடுப்பேன்? அதுதானே. இப்ப எனக்கு ஒரு தகுந்த ஒரு ஆள் இருக்கிறாரு, காமெடி பார்க்கலாம். அவர் எப்படி எடுக்கிற மட்டும் பாரு. வாங்க யாங்க